வணக்கம் guys, welcome back to another reaction video on my channel. Vamos brincar, baby. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நம்ம கரப் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரெய்லர் வந்து நேற்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்டென்ஸ், வெரி கண்டென்ட் ஓரியன்ட். அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சொல்கிறாங்க. பட் அதே ஒரு மாறுபட்ட ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ட்டுன்னு. பிகாஸ் நான் பேடி அவர் கூட விக்னேஷ் ராஜா கொடுத்த இன்டர்வியூ பார்த்துருந்தேன். ஸோ ஐம் வெரி சீட்டட் பிகாஸ் ஆஃப் த ஸ்டார்ஸ். இந்த லைக் யார் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டார்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சுராஜ் சார் இருக்கார், ஜெயராம் சார் இருக்கார், கேஎஸ் ரவிக்குமார் சார், மமிதா, தனுஷ் சார், இவங்க எல்லாமே. ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே போய் ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப இன்டென்ஸாக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. வாங்க போகலாம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. வணக்கம். முக்கிய செய்திகள். 6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. கரண் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் இது தானே. திங்கக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. இத்தனை வருஷம் எங்கடா இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் திரும்பி வந்ததில் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். எல்லாமே ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர்ஸ். எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வரேன். திருட்டு வரைக்கா? மமிதா நேல்டிங்களா? பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குண்ணே, ஒரு பண்ண வீடு. எப்படியும் 4 லட்ச ரூபா தருங்க. அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஓட்டு ஓடி ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல, கண்டிப்பா திருடுவான். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்கண்ணே. ஓடவா விடுறாங்க. இந்த பாட்டு ஐயா ஏன் இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. கைஸ், பக்கா சாலிடான ஒரு படம். வி கோனா விட்னஸ் another solid content from டீசர் ஃபார் ஷுர். இவங்க வந்து கதையை வந்து ஃபுல்லாக அந்தளவுக்கு ரிவீல் பண்ணவும் முடியாது அப்படின்ட்டுனும் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் லைக் ஒன்றை மட்டும் தொட்டு வரதில்லை. ஏன்னா இதில் வந்து இஃப் ஐம் நாட் ராங் மிலிட்ரி நினைக்கிறேன். மிலிட்ரி தானே இன் டச் இருக்குதுன்னு சொன்னாங்களா? இல்லை அந்த கதை வந்து அப்போது நடந்ததா சம்திங் எனக்கு சரியாக ரீகால் பண்ண முடியல. பட் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஆனால் இப்போ இந்த இன்சிடெண்ட் நடக்குதும் நம்மளுக்கு இப்போ கோத்ரூ பண்ணுற க்ரைசிஸும் ஒன்று தான். அந்த பெட்ரோல், அந்த டீசல் அதெல்லாம் இல்லாத லைக் இப்போ நடந்துகிட்ருக்கல அந்த ஈரான் போர். அதுதான் வந்து எனக்கு லைக் அந்த டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கிறது. தே ஆர் ரிஃபரிங் பேக் டு பீரியட் டைம். அப்போ என்ன நடந்துச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்களான்ட்டுன்னு. ஏன்னா நான் ஒரு இன்டர்வியூ பார்க்குறப்ப அவர் சொல்லியிருந்தார், when they research 1980s இந்த மாதிரி வந்து இந்த இன்சிடெண்ட் திரும்ப நடந்துச்சு, நடந்துருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ரிஃபர் பண்ணுறப்ப தெரிஞ்சுது அப்படின்ட்டுன்னு விக்னேஷ் ராஜா சொல்லியிருந்தார். பட் கம்மிங் டு த பெர்ஃபார்மன்ஸஸ், எல்லா கேரக்டர்ஸ் இப்போ நம்மளாம் அந்த பேர் சொன்னல அவங்களோட எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக. லைக் ஒரு கேரக்டர் கூட ஒரு ஓகே கொஞ்சம் ஒரு ஹியூமராக இருக்குமோ அந்த மாதிரி இங்கே எங்கேயுமே இல்லை. விச் மீன்ஸ் எவ்ரிதிங் இஸ் லைக் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் வித் கேரக்டர் ட்ரிவன் ஆக்டர்ஸ். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். மமிதா தான் எஸ்பெஷலி நான் சொல்லணும். அவங்கள வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டு டோர் அந்த மாதிரியான ஒரு ஜாலியான ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம்.
பட் இப்போ இந்த கதை அவங்க பண்ணுறதுல வந்து டோட்டலாகவே வந்து ஒரு 360 டிகிரியில் வந்து மாறப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கன்விக்ஷனாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரே ஒரு ஃப்ரேம் அது வந்துச்சுல, எங்கே போயிட்டு வர, திருட்டு வேலைக்கா போயிட்டு வர, அந்த மாரி சொன்னது. அது லைக் ஷி டப்ஸ் ஹர் செல்ஃப், த வே ஷி இமோட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் பக்கா. அதே மாதிரி தனுஷ் சார் வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் வந்து இதில் ஒன்று பண்ணியிருந்திருக்காரு. அந்த ஓட்டை பிரித்து இறங்குறத தவிர எனக்கு எதுவும் தெரிலன்னு. இப்போ ரீசெண்டாக தான் நான் அந்த ஹைலைட்ஸ் பார்த்தேன் ஆடியோ லான்ச்சில். அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெச் லாஸ்ட் மினிட்ல மாற்றினாங்க. சிங்கிள் டேக்கில் வந்து இமோட் பண்ணி அந்த டைலாக்கை மெமரைஸ் பண்ணி, சம்டைம்ஸ் வி சே இட் அஸ் வெர்சடைல் ஆக்டர், திஸ் இஸ் வெர்சடைல் ஆக்டர். ஸோ த மச் ஹார்ட் ஒர்க் ஹி புட்ஸ் இன் இஸ் எவிடென்ட் ஆன் ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சாரோட லுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படின்னா, நீங்கள் ட்ரெய்லர் ஒன்ஸ் நான் ப்ளே பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நான் அந்த 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 வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸ்பெஷல் மென்ஷன் டு ஜிவி. அவரோட மியூசிக் ஐ எம் வெரி ஹாப்பி. அட்லீஸ்ட் விக்னேஷ் ராஜா ஸ்போக் அபவுட் இட். இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருந்தார், இதில் கம்மி சாங்ஸ் தான், பட் இந்த படத்துக்கு தேவையான இந்த தீமுக்கு தேவையான ஒர்க் வந்து ஜிவி பண்ணியிருந்தாருன்னு. ஸோ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லைக் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ட்ரெய்லரில் அந்த மியூசிக், அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து வாயா கரசாமியோட அந்த பாட்டு, அந்த மியூசிக்லாம் எப்படி வந்து அவர் இன்புட் பண்ணாருன்னு நான் கண்ணம்மா பாட்டில் கூட சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து இவர் பர்ஃபெக்டான மியூசிக் அண்ட் ஆல்பம்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஆக்ஷன்ஸ் வந்து செம்மையாக இருக்க போது. அதில் அந்த ஜம்பிங் சீன் நிறையா வந்து இதில் ஆக்ஷன் இருக்கும். அது வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் கட்லேயே எனக்கு ஐ கேன் சென்ஸ் தட். சினிமாட்டோகிராஃபி, everything, the way they build this world is superb. So I'm wishing only the best. கரை வந்து ஷோர் ஷாட் ஹிட் அடிக்கணும். இப்போ வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் வந்து இப்போ இந்த எலெக்ஷன், அந்த கேம்பெயின்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாலும் இந்த படம் ஆஃப்டர் எலெக்ஷன், தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வருது. ஸோ ஃபார் ஷுர் இட் வில் பி அ பிக் பிளாக் பஸ்டர் அண்ட் ரீச் ஆல் தி ரீஜன்ஸ் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் டெஃபினெட்லி அது பண்ணோம். ஸோ காத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் இங்கே மலேசியாவில் வந்து ஆண்டெனா என்டர்டெயின்மெண்ட்ஸ் வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஐம் வெரி மச் சீட்டட் கைஸ். காத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ். அண்ட் சுராஜ் சாரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. த வே அந்த ஒரு ஹீஸ்ட் இருக்குல்ல, அதை அவர் கேரி பண்ணது ட்ரெய்லரில். அவரோட அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பாடி லாங்குவேஜ், த வே ஹி லுக்ஸ், அந்த டைலாக் டெலிவரி, அதெல்லாமே நல்லா இன்டென்ஸாக இருக்குது கைஸ். ஸோ இதுதான் எனக்கு இந்த இன்டென்ஸ்ன்ற வார்த்தை வந்து இந்த படத்துக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். எவர் சின்ஸ் தே அனௌன்ஸ், அந்த ஒரு என்ன அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து எல்லாத்துலேயுமே அவர் வந்து சீரியஸான ஒரு லுக் வந்து கேரி பண்ணிகிட்டு இருந்தார்ல, அந்த சீரியஸ்னஸ் வந்து படத்துலேயும் சரி ட்ரெய்லர்லேயும் சரி தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ்.